இந்த சிறப்பான பயணத்திற்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் மகாகவி பாரதியார் அவர்களின் ஓர் மனம் பரிமாறும் கவிதையை கேட்கப் போகின்றோம். இந்த கவிதை இயற்கையின் அழகு, மனிதனின் ஆசைகள் மற்றும் இரண்டின் உறவுகளைப் பற்றி பேசுகிறது. பாரதியார் அவரின் காணி நிலம் வேண்டும் என்ற கவிதையில் அவர் ஒரு நிலத்தினை பற்றி சொல்கிறார். அது எப்போது ஒரு நிலம் மட்டுமல்ல, மண், அதன் மக்கள் மற்றும் அன்பு உணர்வின் கூட்டணி என பிரதிபலிக்கிறது. இந்த கவிதையில் விவசாய நிலத்தின் அழகு, அதன் பெருமை மற்றும் அது மக்களின் வாழ்வில் எவ்வாறு முக்கியமானது என்று அவர் காண்கிறார். இந்த கவிதை மனதில் ஒரு நிலத்தை அமைப்பதற்கான ஆழ்ந்த ஆசையை வெளிப்படுத்துகிறது. அது அமைதி, செழிப்பு மற்றும் சமரசத்தின் இடமாக மாற வேண்டும். வாருங்கள், இந்த உணர்வுபூர்வமான படைப்பில் நம்மை மூழ்க விடுவோம். பாரதியார் அவரின் வார்த்தைகள் காற்றில் பாடி நம் உள்ளத்தை கொள்ளுணவு செய்கின்றன. காணி நீலாம் வேண்டும். காணி நிலம் வேண்டும். பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய், நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று மிளநீரும். 10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச் சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளந் தென்றல் வரவேணும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டுக் களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். என்றன் பாட்டுத் திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். இந்த வார்த்தைகளில் பாரதியார் இயற்கையின் சக்தி மற்றும் கிராமிய வாழ்க்கையின் அழகை அழகாக விவரிக்கின்றார். கவிதையின் மூலம் அவர் ஒரு நிலத்தின் அமைதியான தருணங்களை, விலங்குகளின் அழகு மற்றும் மண்மேல் வளரும் பூமியின் மொத்தத்தை காண்கிறார். பறவைகள், மரங்கள், வானம் அனைத்தும் ஒரு சிறந்த நாளின் கனவை பிரதிபலிக்கின்றன. அது இங்கு மனிதனும் இயற்கையும் ஒன்றாக வாழுமிடமாக மாற வேண்டும். இந்த காணி நிலம் வேண்டும். கவிதை ஒரு நிலத்தை பற்றி பேசுவதற்கில்லை. அது அனைத்து வாழ்விலும் அமைதி, அழகு மற்றும் மகிழ்ச்சியை விரும்பும் ஒரு கனவு. அந்த கனவு மாறாத மகிழ்ச்சி மற்றும் அமைதியை மண்ணின் எல்லாவற்றிலும் விருத்தி செய்ய வேண்டும். இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. இந்த கவிதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு தெரிந்து கொள்ள, பகிர்ந்து மற்றும் சந்தா செய்யவும். தொடர்ந்து இணைந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.